ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டிஷ் பார்க்க போகிறேன். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. சமோசா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் அதுக்குள்ளார இருக்கிற ஸ்டஃபிங் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி, புதினா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா சாட்டேட் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு அந்த இது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சமோசாவுக்கு நம்ம அந்த மாவு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நடுவில் ஒரு கோடு போட்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாவை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சமோசா அந்த இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சு அது மேலே அப்படியே பைண்டிங் பண்ணிக்கலாம். லைட்டாக தடவிடலாம். தடவி க்ளோஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சமோசாவை இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு சமோசாவை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மொறுமொறுப்பான சமோசா தயாரிச்சிங்க. மேலே மொறுமொறுப்பாக உள்ளார சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.